அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பதிவு நாள் 28/7/2026. அன்பாத உறவுகளே, இந்த சம்பவம் எதை மையமாக வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு 2 தினார், அதாவது ஒரு 2 தினாருக்காக பலியாகிய உயிர், பழிவாங்கிய நபர். என்ன காரணம், என்ன சம்பவம் அப்படின்றது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாத மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நிச்சயமாக கேளுங்க. இது பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஏப்ரலுக்கு முன்னாடி அல்முத்தலா பகுதிகளில் கடந்த வருடம் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்முத்தலா பகுதிகளில் ஒரு பக்காலா, அதாவது பக்காலா உங்களுக்கு தெரியும், அந்த லாரிகளில் வச்சு உணவுகள் விற்பாங்க. சிகரெட், குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி பொருட்கள் விற்பாங்க. நிறைய குடியிருப்பு பகுதிகளில் நிறையவே அகற்றிட்டாங்க. தூரத்து பகுதிகளில் வாஃபரா, அப்தலி, அதே மாதிரி அல்முத்தலா, இந்த மாதிரி ஜஹரா போன்ற பல பகுதிகளில் இது காணப்படுது. இந்த மொபைல் க்ரோசரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பங்களாதேஷ் நாட்டவர், அவர் வழமை போலவே இரவு நேரத்தில் கடையை திறந்து வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டியில் இருந்து வந்த நபர் கிட்டத்தட்ட ஒரு 2 தினார், மேக்ஸிமம் 2 தினார் தான் பொருட்களை வாங்குறாரு. ஏன்னா அதை பொறுத்த வரையில் இப்போ குவைத்திகள்லாம் இருந்தாங்கன்னா கூடுதலாக வண்டியிலே உட்காந்து எனக்கு ரெட்புல் கொண்டு வாங்க, இந்த பிராண்டில் சிகரெட் கொண்டு வாங்க, இந்த ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க, இந்த ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்தே, வண்டியிலேருந்தே அவங்க ஜன்னலால் கேட்பாங்க. அந்த பக்காலாவில் இருக்கக்கூடியவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுதான் அந்த அவங்களுடைய அந்த நடைமுறை. அப்போது அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, வாங்கிட்டு உடனே டக்குன்னு கண்ணாடியை உயர்த்துறாரு. காசு கொடுன்னு அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, கையை கண்ணாடிக்குள்ளே விட்டு கண்ணாடிக்குள்ளே அந்த கை போய் மாட்டிக்கிட்டு, சரியா? சில கண்ணாடிகள் ஓட்டோ ஓப்பன் ஆகிரும், கை ஏதாவது பிளாக் பண்ணிச்சேன்னா ஓட்டோ ஓப்பன் ஆகிரும். சில கதவுகள் கண்ணாடிகள் ஓப்பன் ஆகாது. அப்படி மேலே உயர்ந்துக்கிட்டு வர கண்ணாடி ஏதாவது ஒன்று குறுக்க வச்சோன்னா டக்குன்னு அது ஏதோ இருக்குதுன்னு டிடெக்ட் பண்ணி உடனே கீழே பணிச்சிடும். சில கண்ணாடி பணிக்காது. இந்த மாதிரி அந்த வண்டியிலையும் கண்ணாடி பணிக்கலை, கை உள்ளே மாட்டிக்கிச்சு. இந்த நபர் காசை கொடு அப்படின்னு சத்தம் வச்சுக்கிட்டே வண்டியை பிடிச்சிருக்கிறாரு. அந்த நபர் ஒரே ஓட்டமாக வண்டியை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை மூவ் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 30 மீட்டர் அந்த நபர் இழுபட்டு வீசி எறியப்பட்டிருக்கிறாரு அந்த வண்டி போன வேகத்தில். கடைசியில் அந்த பக்காலாவில் வேலை செய்யக்கூடிய நபர் இறந்துட்டார். இறந்ததுக்கு பின்னால் சம்மந்தப்பட்ட சிசிடிவி கேமரா அது மூலமாக செக் பண்ணி சம்மந்தப்பட்ட நபர் குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி குற்றவியல் நீதிமன்றம் இப்போ கடைசியாக ஃபைனலைஸ் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. கடூழிய சிறை தண்டனை 15 வருடங்களுக்கு அப்படின்னு. அதாவது காசு கொடுக்காம தப்பி ஓடினது, இந்த நபர் வண்டியை பிடிச்சி தொங்கினது, அதனால் அவர் இழுபட்டு வீசப்பட்டு உயிரிழந்தது. இதுக்கான கடூழிய தண்டனையாக 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க குற்றவியல் நீதிமன்றம். பாருங்க, ஜஸ்ட் 2 தினார். ஒன்று இந்த வேலை செய்கிற தொழிலாளி, சரி 2 தினார் தொலைஞ்சு போனால் போகுது, நம்ம உசுறு முக்கியம் அப்படின்னு இந்த சத்தம் வச்சுட்டு அந்த இடத்துல விட்டுருக்கலாம். வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த ஓடின நபர் பணத்தை கொடுத்துருக்கலாம், ஜஸ்ட் 2 தினார். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 15 வருடம் கடூழிய சிறை தண்டனை அந்த நபருக்கு. இவர் உசுரோட இல்லை. இன்னைக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டை பொறுத்த வரையில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வழிப்பறி, கொள்ளை, பல சம்பவங்கள் நடக்கும். பல சம்பவங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரலாம். ஆனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு யாரிடமும் முரண்டு பிடிக்காதீங்க. குறிப்பாக இந்த நாடுகளில் சண்டையே பிடிக்காதீங்க. உங்கள் பாபா மாமா சண்டையாக இருக்கட்டும், உங்கள் தெரிஞ்ச குவைத்தி முன் வீட்டு குவைத்தி, இந்த வீட்டு குவைத்தி சண்டை பிடிக்கிறாங்களா இருக்கட்டும், குவைத்திகளோட சண்டையாக இருக்கட்டும், வெளிநாட்டவர்களுடைய மசரிகளுடைய சண்டையாக இருக்கட்டும், மற்ற வெளிநாட்டவர்களுடைய சண்டையாக இருக்கட்டும், சூரிக்காரங்களுடைய சண்டையாக இருக்கட்டும், ஏன் இந்தியர், இலங்கையர், பிலிப்பீனர், யாராக வேணாலும் இருக்கட்டும், சண்டையை முடிஞ்சால் வேணா விட்டுருங்க அப்படின்னு லைட்டாக பேசி பாருங்கள், விலைக்கு பாருங்கள். சரி வரலையா நீங்களும் ஒதுங்கிடுங்க. அது அரசாங்கம்
அரசு அதிகாரிகள் பார்த்துக்கொள்ளட்டும். அதே மாதிரி நீங்களும் யாரோடையும் சண்டைக்கு போகாதீங்க. ஏதாவது உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் முறைப்பாடு செய்யுங்க. அதற்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க பாருங்கள். அதே போல் யாராவது உங்கள்கிட்ட எதையாவது பிடுங்க நினைக்கிறாங்களா, கத்தியை காட்டுறாங்களா, வழிப்பறி பண்ண பார்க்குறாங்களா, கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு முடிஞ்சால் அவங்க வண்டி நம்பரையோ இல்லை அவங்களையோ நோட் பண்ண பாருங்கள், நோட்டீஸ் பண்ண பாருங்கள். மற்றும்படி டேக்கிள் பண்ண போகாதீங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடக்கலாம். பாருங்கள், கடைசியில் வெறும் 2 தினாருக்காக அவன் 15 வருஷம் ஜெயிலில் கிடக்கிறான். இந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. காரணம் வெறும் 2 தினார். தயவு செய்து சிந்திச்சு செயல்பாடுங்க. முடிந்த வரைக்கும் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். எல்லா வலைத்தளங்கள்லையும் நானும் வீடியோ போடுறேன். பார்க்குறது கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னு தெரியலை. காலப்போக்கில் எப்படியோ போச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மூட்டையை கட்டிட்டு நானும், நீங்கள் பார்வையாளர்களாக இருக்கீங்க, நான் உங்களை பார்க்குறதுக்கு வீடியோ போடுறவனா இருக்கிறேன். இது இப்படியே இருந்துச்சுன்னா கடைசியில் நானும் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளராக எல்லாத்தையும் தூக்கி போட்டு நானும் வீடியோ பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறேன். கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.